வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை ரொம்பவே கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல்ல மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாமே அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டு வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உருவாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இது சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2.5 கிராம் புரோட்டீன், அந்த புரதத்தை உங்களுக்கு பாதாம் வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணிட்டு கண் பார்வை உங்களுக்கு தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ இந்த இரும்பு சத்து விட்டமின் சியோட சேர்ந்து உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய பாதாம்ல கிடைக்கும். மேலும் பாதாம்ல இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தரும். இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பு நீங்க தொடர்ந்து உங்களுக்கு வேண்டிய அளவுகளில் எடுத்துக்கலாம். நீங்க வேணும் அப்படின்னா நீர்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் தோலை நீக்கிட்டு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டாலும் விரைவான மருத்துவ நன்மைகள் கிடைக்க பெற்று கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க காய்கறிகள்ல கேரட்டை எடுத்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்குது. கேரட்டை நீங்க உங்களுடைய உணவுகளை பச்சையாக சாப்பிட்றதை விடவும் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மேலும் நீங்க கேரட்டை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம், சாலட் ஆகவும் சேர்த்துக்கலாம். நீங்க சமைத்து கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னால கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு. இது ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இந்த பச்சை இலை காய்கறிகள் தடுக்கும். எனவே கண் பார்வையை உங்களுக்கு அந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் தடுத்து நிறுத்துறதுக்காக நீங்க கிரீன் வெஜிடபிள்ஸ், இந்த பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் போன்றவற்றை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேல் கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் தொடர்ந்து தினமும் நீங்க பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம். குறிப்பா கீரைகளை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்குள்ள ரத்த நாளங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதன் மூலமாக கண் பார்வையை நமக்கு சிட்ரஸ் பழங்கள் கூர்மைப்படுத்தும். மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளில் நீங்க சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இந்த சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், இது மாதிரி பல பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ வாழ்நாள் முழுவதுமாகவே உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் உதவிகரமாக இருக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கு. இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அதனுடைய அபாயத்தை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு அசைவ உணவுகளில் மீன்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது. அது ஆரோக்கியமும் கூட. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை பாதுகாக்க உதவும். குறிப்பா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம வந்து அதிகமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது ட்ரை ஐஸ் சார்ந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்மளுடைய கண் பார்வையை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்றதுக்காக எந்த விதமான வடிவத்திலையும் முட்டையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கொள்வது, ஆம்லேட், ஆஃப் ஆயில், பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிடுவது ஆரோக்கியம் கிடையாது. அவித்த, அதாவது நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டையை நம்ம சாப்பிட்றதா நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அது ஆரோக்கியம். ஸோ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் நம்மளுடைய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த சுருக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்மளுடைய அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து நமக்கு அதை கியூர் பண்ணிடும். ஸோ கண் பார்வையும் கூர்மையாக்கிக்கலாம். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கண் கருவளையங்கள், சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய நலமோடு வந்து வாழலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும், வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை நமக்கு கூர்மையாக ஆயிடும். நமக்கு மங்கலான கண் பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதிலும் நமக்கு வந்து இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வையை கூர்மையாக பாதுகாத்துக் கொள்ளலாம். கண்களுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை சாப்பிடும்போது கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை முன்னாடியே தொய்வடையாமல் கூர்மையாக நமக்கு இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் நமக்கு இருக்கணும். 8 மணி நேரம் ஆரோக்கியமான பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம், அதுவும் இரவு நேரங்களில் தூங்கி காலை நேரங்களில் எழுதக்கூடிய அந்த வழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு வந்து தொய்வடையாமல் கூர்மையாகவே எப்போதும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து மனிதன் வந்து 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் எடுக்கக்கூடாது. இப்போ 3 லிட்டர் அதுக்கு மேலே நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் 3 லிட்டர் கீழே நம்ம வந்து வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நம்ம போதுமான அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தண்ணீர் நம்ம குடிக்க வேண்டியது அவசியம். அதன் மூலமாக நம்மளுடைய உடல் நீரேற்றமாக இருக்கும். கண்களிலும் வறட்சி ஏற்படாது. நம்ம கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும். வெளியில் வந்து செல்லும் போது நம்ம கண் பார்வை வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா கண்கள் வந்து தூசுகள் பட்டு எரிச்சலாகாமல் கண் பார்வை மங்கக்கூடாது அப்படின்னா அதிகமான உயர் ரக கண்ணாடிகளை வந்து பயன்படுத்துறது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கூலிங் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண் பார்வை நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளில் ஒரு சில விஷயங்களை பண்ணும்போதும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.